சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பசில் ராஜபக்சவை நாட்டிற்கு அழைத்து வர அமெரிக்க நீதிமன்றத்தை நாடும் அனுர அரசாங்கம். ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. உயர் நிலையில் யாழ் வவுனியா சிறைகளின் பாதுகாப்பு. இட நெருக்கடியை கட்டுப்படுத்தவும் திட்டம். நெடுந்தீவு கடலில் விபத்துக்குள்ளான இந்திய இழுவை படகு. 11 கடற்தொழிலாளர்களை மீட்க நடவடிக்கை. திருகோணமலையில் குளவி கொட்டுக்கு இலக்கான பாடசாலை மாணவர்கள் 50 பேர் வைத்தியசாலையில். ஜெர்மனி விமான நிலையத்தில் வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானம். புதிய அச்சுறுத்தல் என்கிறார் உள்துறை அமைச்சர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு அழைத்துச் செல்வதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவியை நாடவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தினால் பசில் ராஜபக்சவிற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சர்வதேச காவல்துறையின் உதவியை பெற்று அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பை கோரவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சந்தேக நபர் ஒருவர் எந்தவொரு நாட்டில் இருந்தாலும் அவரை நாட்டிற்கு அழைத்து வர அந்த நாட்டின் நீதிமன்ற உதவியை பெற வேண்டியது அவசியமாகும் என அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பசில் ராஜபக்ச நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரால் விமான பயணம் மேற்கொள்ள முடியாது எனவும் அவரது தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையிலேயே பசில் ராஜபக்சவை நாட்டிற்கு அழைத்து வர அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவியை நாடவுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறினார். ஸ்ரீலங்கா முப்படைகளை விஞ்ஞான மற்றும் தொழில்முறை திறன்களுடைய படைகளாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் 2026ஆம் ஆண்டுக்கான திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சுக்கு 530 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் இதில் 379 பில்லியன் ரூபாய் மீண்டு வரும் செலவினங்களாகவும் 151 பில்லியன் ரூபாய் மூலதன செலவினங்களாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய ஸ்ரீலங்கா ராணுவம், கடற்படை, விமானப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் கேடட் அதிகாரிகளுக்காக செயற்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள வளிமண்டலவியல் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், அனைத்து முகாமைத்துவ பிரிவு ஆகியவற்றால் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. கல்வி மற்றும் திறன் அபிவிருத்திக்கு தேவையான நிறுவன கட்டமைப்பை நிர்மாணித்தல் மற்றும் நிர்மாணத்துறை உள்ளிட்ட தொழில்துறைகளுக்காக பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அதற்காக விசேட கொடுப்பனவு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பாதுகாப்பு படைகளுக்குள் உள்ள பொறியியல் சேவைகள், நிர்மாணம் மற்றும் தொழில்நுட்ப பணிகளுக்கு மேலதிகமாக விசேட ஆலோசனை சேவைகளாக அவற்றை விரிவுபடுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அரச நிர்மாண பணிகளில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் அதிக செலவுகளை குறைப்பதற்கு முப்படையினரின் பொறியியல் படைகளின் திறமைகளை அதிகபட்சமாக பயன்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள ராணுவ அதிகாரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலைகளில் மோதல்கள் இடம்பெற்ற நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளின் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். 2 சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உள்ள சிறைச்சாலைகளின் தற்போதைய நிலைமைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் விசேட அவசர கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் ஆகியோரின் இணை தலைமையில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. தென்னிலங்கை சிறைச்சாலைகளைப் போன்று வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகள் மிகவும் சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் இயங்குவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிமொழி அளித்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் கூறினார். சிறைச்சாலைகளில் இடைநெரிசல் காணப்பட்டாலும் அதனை தவிர்ப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
ஏனைய சிறைச்சாலைகளைப் போல் அல்லாது இங்கு கைதிகளுக்கு தொழிற்கல்வி, கல்வி தொடர்ச்சி, நூலக வசதிகள் மற்றும் கணினி பயிற்சி போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் குறித்த சிறைச்சாலைகள் தற்போது ஒரு கலாசாலையாக மாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது சிறைச்சாலைகளில் ஏற்படும் கலவரங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதால் அத்தகைய எதிர்பாராத சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் வகையிலும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் விசேட பாதுகாப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் நிலவும் ஆள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் தயாரித்து வழங்கிய மேலதிக அறிக்கை நீதி அமைச்சரிடம் அனுப்பி வைத்து தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவைப்படகு ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அதிலிருந்து கடற்றொழிலாளர்களை மீட்கும் நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா கடற்படையினர் முன்னெடுத்துள்ளனர். இந்தியாவின் தமிழகத்திலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற இந்திய இழுவைப்படகு பலத்த காற்று மற்றும் கடும் கடல் அலையின் தாக்கத்தால் நெடுந்தீவு கடற்பரப்பில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த இழுவைப்படகில் 11 இந்திய கடற்தொழிலாளர்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அவர்களின் நிலை தொடர்பாக இதுவரை உறுதியான தகவல் வெளியாகவில்லை. இதனை அடுத்து குறித்த கடற்தொழிலாளர்களை பாதுகாப்பாக மீட்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா கடற்படையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக சிவனொளி பாத மலையின் உச்சியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவளை ரொசல பகுதி வீதி தாளிறங்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக சிவனொளி பாத மலைக்கு செல்லும் பாதையில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக நல்தண்ணி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போதைய பருவகால யாத்திரை அல்லாத காலத்தில் சிவனொளி பாத மலையின் உச்சிக்கு செல்லும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இடிக்கட்டுவான ஊடாக ரத்தினபுரி பாதைக்கு சென்று அதனை அடைய முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. நிலவும் சீரற்ற வானிலை நிலைமை குறைந்து சீரான வானிலை நிலவும் சந்தர்ப்பத்தில் அப்பாதையில் சரிந்து விழுந்த மரங்களையும் மண்மேட்டையும் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நல்லதண்ணி போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை கடும் மழை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவள ரொசல்ல பகுதியில் வீதி தாளிறங்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக நோவுட் நெடுஞ்சாலைகள் அலுவலகத்தின் நிறைவேற்று பொறியியலாளர் AM சாதிக் தெரிவித்தார். வீதி தாழ்வங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள குறித்த பகுதியில் வாகன போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை நிலவும் கடும் சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டனில் இருந்து கிதுல்கல வரை வாகனங்களை செலுத்தும் போது மிகவும் அவதானமாக செயற்படுமாறு நிறைவேற்று பொறியியலாளர் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் சாதாரண அனுமதியின் கீழ் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான பதிவுகள் ஆரம்பமாகியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு கல்வி பொருத்தாத உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் சாதாரண அனுமதியின் கீழ் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான பதிவு தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை எதிர்வரும் 14ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கான மேன்முறையீடுகள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த அனுமதிகள் தொடர்பில் மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெம்புள்ளு பத்தனு காவல் பிரிவுக்குட்பட்டு கொட்டகல ஸ்டோனி கிளிப் தோட்டத்தில் தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் மிருகங்களை வேட்டையாடும் ஒருவரால் வைக்கப்பட்டிருந்த பொறையில் சிக்கியிருந்த நன்கு வளர்ந்த சிறுத்தையொன்றை நுவரேலியா வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளும் ரந்தினிகல கால்நடை வைத்தியசாலையின் கால்நடை வைத்தியர் அகலங்க பிரிதியவும் இணைந்து இன்று காலை வேளையில் மீட்டுள்ளனர். திம்புள்ள பத்திர காவல் பிரிவிற்குட்பட்ட கொட்டகல ஸ்டோனி கிளிப் தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் நேற்று மாலை 5 மணியளவில் சிறுத்தை ஒன்று பொறியில் சிக்கியிருப்பதாக முகாமையாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் தோட்ட முகாமையாளர் நுவரேலியா வனவிலங்கு அலுவலகத்திற்கு உடனடியாக தெரியப்படுத்தியுள்ளார். வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் கால்நடை வைத்தியர்கள் தற்போது விதிமுறைப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையிலும் மனிதநேய அடிப்படையில் ரந்தனிகளிலிருந்து வருகை தந்து பொறியில் சிக்கிய சிறுத்தையை மயக்கமடைய செய்து மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட சிறுத்தை சுமார் 4 வயதுடைய பெண் சிறுத்தையாகும். அச்சிறுத்தையின் அடிவயிறு மற்றும் கழுத்து பகுதிகளில் 2 கம்பிகளாலான பொறிகள் இறுக்கியதில் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட சிறுத்தைக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு தற்போது வைத்தியசாலையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது.
திருகோணமலை திவில்பெவ மகாவித்தியாலயத்தில் பாடசாலை கட்டடத்திலிருந்து குளவிக்கூடு கலைந்ததில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை பாடசாலை ஒன்றில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை திவில்பெவ மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை கட்டடத்தில் இருந்த குளவிக்கூடு கலைந்தமையினால் மாணவர்கள் இவ்வாறு குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த மாணவர்கள் சிகிச்சைக்காக மகா திவில்பெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் 3 மாணவிகள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தமிழக சட்டசபையில் அமைச்சர் வினோத் வேளாண் துறைக்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்துள்ளார். விவசாயிகளின் நலனை காக்க தமிழக வெற்றிக் கழக அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் 132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் விளைபொருட்களுக்கு 100% பயிர் காப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வினோத் கூறினார். இதற்கமைய பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு மாநில அரசின் சார்பில் 648 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு 648 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நெல் விதை வழங்க மானியம் வழங்க 34.72 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, விவசாயிகளுக்கு பயிர் கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜெர்மனியின் விமான நிலையம் ஒன்றில் வெடிகுண்டு நிரப்பப்பட்டு ஆளில்லா விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள லைப்சிக் ஹாலே விமான நிலையத்தில் உக்ரைன் விமானத்திற்கருகில் இந்த வெடிகுண்டு நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்ட விமான நிலைய ஊழியர் ஒருவர் இதனை கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த ஜெர்மனி மத்திய காவல்துறையினர் மற்றும் குண்டுவெடிப்பு தடுப்பு பிரிவினர் அதிநவீன ரோபோ உதவியுடன் அந்த ஆளில்லா விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த வெடிபொருளை அகற்றி செயலிழக்கச் செய்துள்ளனர். அத்துடன் குறித்த விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற மற்றொரு சரக்கு விமானம் காற்றில் மர்மப் பொருள் ஒன்றுடன் மோதியதாக கூறப்படும் நிலையில் ஹெனோவர் விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. ராணுவ தளங்கள், விமான நிலையங்கள், எரிசக்தி முனையங்கள், துறைமுகங்கள் மற்றும் தளபாட நிறுவனங்கள் மீது பல ஆளில்லா விமானங்கள் பறந்ததைத் தொடர்ந்து ஜெர்மன் விமான நிலையங்கள் உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதில் ரஷ்யா தொடர்பு பட்டுள்ளதாக அந்த நாட்டு காவல்துறை எச்சரித்துள்ள போதிலும் மாஸ்கோ இதை மறுத்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பசில் ராஜபக்சவை நாட்டிற்கு அழைத்து வர அமெரிக்க நீதிமன்றத்தை நாடும் அனுர அரசாங்கம். ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. உயர் நிலையில் யாழ் வவுனியா சிறைகளின் பாதுகாப்பு. இட நெருக்கடியை கட்டுப்படுத்தவும் திட்டம். நெடுந்தீவு கடலில் விபத்துக்குள்ளான இந்திய இழுவை படகு. 11 கடற்தொழிலாளர்களை மீட்க நடவடிக்கை. திருகோணமலையில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான பாடசாலை மாணவர்கள் 50 பேர் வைத்தியசாலையில். ஜெர்மனி விமான நிலையத்தில் வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானம். புதிய அச்சுறுத்தல் என்கிறார் உள்துறை அமைச்சர். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.